டேய் மச்சான், நீ ஆளோட வெளியே போற பைக் வேணும் குடுறா. சரி எடுத்துட்டு போடா. தேங்க்ஸ்டா. டேய் பெட்ரோல் அடிச்சுக்கடா. சரிடா. பறக்கலாம். டேய் மாப்ள, வீட்ல சிலிண்டர் வேற காலி ஆயிடுச்சு, புக் வேற பண்ணல. அப்படியே கேஸ் பங்க் முடி போகணும், வண்டி குடுறா. இந்தாடா போயிட்டு வா. சரிடா. சொல்லுடா. டேய் எங்கடா இருக்க? அவசரமா வெளியே போகணும், பைக்கு குடுறா. டேய் யாரு போன்ல? என் ஃப்ரெண்டு தான்மா, என் பைக் வேணும்னு கேக்குறான். எது உன் பைக்கா? எப்ப இருந்து? மச்சான் தரேன்டா. மச்சான் தரேன். இந்த பைக்காக தான் நான் உங்களை லவ்வே பண்றேன், தெரியும்ல? தெரியும். லவ் பண்ணி நாசமா போறதும் இல்லாம ஏன்டா ஃப்ரெண்டோட வாழ்க்கைக்கு எடுக்கிறீங்க? ஒழுங்கா பைக்கை குடுறா. இதோ வர மச்சான், இருமா. என்னாச்சுன்னு தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து இந்த வண்டி வேற இப்படி பண்ணுது. சை, என்ன பண்ணலாம்? சரி, மச்சான் வீடு பக்கத்துல தான் இருக்கு, அவன்கிட்ட போய் பைக் வாங்கிட்டு போயிருவோம். எங்க நான் கிளம்பிட்டேன், பைக் ஸ்டார்ட் பண்ணுங்க போலாம். சரிம்மா. எங்க மச்சான், வெளியே போறீங்களா? ஆமாண்டா, சத்யாவோட அம்மா வீட்டுக்கு போறோம். ஓ அப்படியா? சரி மச்சான், நீ பாரு. டேய், இப்ப என்ன உனக்கு பைக் வேணுமா? ஆமாண்டா, என் பைக். ஏண்டா நீ எனக்கா எவ்வளவு பண்ணிருக்க, அப்புறம் ஏன்டா பைக் கேட்கறதுக்கு தயங்குற? இந்தா சாவி புடி, வண்டி எடுத்துட்டு போ. இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆனாலும் எனக்கு புள்ள குட்டியே பிறந்தாலும் முதல்ல நீ என் நண்பன், அதை மறந்துடாத. எதா இருந்தாலும் என்கிட்ட உரிமையா கேளு. போயிட்டு வாடா.